ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா முக்கியமாக நமக்கு சொல்கிறாங்க, தன்னுடைய பாதுகாப்பிற்காக நீங்கள் 5 விகாரங்கள்லேருந்து எப்பொழுதுமே எச்சரிக்கையாக பாதுகாப்பாக இருங்க. இப்போ 5 விகாரங்களை நம்ம விடுறோம் அப்படின்னா அதில் தான் நம்மளுடைய பாதுகாப்பு இருக்குது. ஏன்னா அந்த 5 விகாரங்கள் எப்பொழுதுமே நம்ம ஏதாவது ஒரு பாவங்கள் செய்ய வச்சுட்டே இருக்கும். அதனால் பாபா சொல்கிறாங்க, தன்னை காப்பாற்றிக்கோங்க. தேக அபிமானத்தில் ஒரு பொழுதும் வராதிங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய விஷயம், எல்லா விகாரத்திற்கும் காரணமாக இருக்கக்கூடிய விஷயம் தேக அபிமானம். ஆத்மாங்கிறத மறந்துடுறது, ஆத்ம உணர்வில் இருக்கிறது இல்லை. அதனால் பாபா சொல்கிறாங்க, ஒரு பொழுதும் தேக அபிமானத்தில் வராதிங்க. அப்புறம் பாபா சொல்கிறாங்க, புண்ணிய ஆத்மா ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? பாபா முக்கியமாக சொல்கிறாங்க, ஸ்ரீமத் படி நடங்க. பாபா என்ன வழிகாட்டுதல் ஒவ்வொரு விஷயத்துக்காக நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரோ அதன்படி நடங்க. 2வது சொல்கிறாரு, நினைவு யாத்திரையில் எப்பொழுதுமே கவனம் வைங்க. அதில் கவனக்குறைவாக இருந்துடாதீங்க. பாபாவை நம்ம எவ்வளவு நினைவு செய்கிறோம் ஒரு நாளில், இதுக்கான ஒரு சார்ட்டு கூட வைங்கன்னு சொல்கிறேன். ஆத்ம உணர்வுடையவர்களாக எப்பொழுதும் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நான் ஆத்மா, என்னுடைய குணங்கள் என்ன, என்னுடைய இயல்பான தன்மை என்ன, இந்த ஆத்ம போதையில் எப்பொழுதும் இருங்காங்க. இப்போ சிலர் சார்ட் வைக்கிறாங்க, பாபாவுக்கு சொல்கிறாங்க, பாபா நான் 2 மணி நேரம் 5 மணி நேரம் நான் நினச்சேன். சிலர் எதுவுமே எழுதுறதில்ல பாபாவுக்கு, ஏன்னா எழுதுகிற அளவுக்கு எதுவும் இல்லைங்கிறது, அவ்வளோ நினைவே செய்கிறதில்லைங்க. அதனால் இப்படி கவனக்குறைவாக நீங்கள் இருக்காதீங்க. மேலும் பாபா சொல்கிறாங்க, இப்போ இந்த சங்கம யுகத்தில் தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டே இறந்து விட வேண்டும். வாழ்ந்து கொண்டே இறப்பது அப்படின்னா என்ன? கலியுகத்திலேருந்து இறந்துடணும். பாபாவை பார்த்து நம்ம அப்பான்னு சொல்லிட்டோம், சிவ பாபா என்னுடைய அப்பான்னு சொல்லிட்டோன்னா போன பிறவி முடிஞ்சு போச்சு, இப்போ புதிய பிறவிக்கு நம்ம வந்துட்டோன்னு அர்த்தம். பாபாவை நம்ம அப்பாவாக ஏற்றுக்கொள்ளும் போது அப்போ இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துலேருந்தும், தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து என்னை மட்டுமே நினைவு செய்யுங்க. அப்படி வாழ்ந்து கொண்டே நீங்கள் இறந்து விட வேண்டுங்கிற. மேலும் பாபா சொல்கிறாங்க, பாபாவுக்கு யார் ஈஸியாக சமர்ப்பணம் ஆவாங்க அப்படின்னா ரொம்ப சாதாரணமானவர்கள் தாங்கிற. யார் பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் பிர்லா மாதிரி இருக்காங்கன்னா அவங்களுக்கு எப்பயுமே தொழிலை பற்றி தான் மனசில் ஓடிட்டுருக்கோம். அவங்கள போய் சிவபாபாவை நினைங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிற. அதனால தான் இந்த பிரம்மா பாபா கூட எல்லாத்தையும் விட்டுட்டார். சிவபாபா கிடச்சோன்னே அந்த தொழிலெலாம் இன்னும் பார்த்துட்டு இருந்தோன்னே நம்ம இதெல்லாம் நினைக்க முடியாது, தலையில் இருக்க பாவத்தை இறக்க முடியாதுன்னு விட்டுட்டார். இப்போ பாபா சொல்கிறாங்க, சாதாரண குழந்தைகள் தான் சமர்ப்பணம் ஆவாங்க. பெரிய பெரிய தொழிற்சாலைகள் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அதுதான் மனசில் ஓடுங்கிற. மேலும் பாபா சொல்கிறாங்க, பாபாவை நினைவு செய்கிறதும் இல்லை பாபா சொல்லக்கூடிய விஷயத்தை தாரணை பண்ணுறதும், அதுலேயும் முக்கியமாக காமம் என்ற மகா எதிரியை நீங்கள் வெற்றி அடையணுங்கிற. ஆத்ம உணர்வோடு இருந்து ஒருத்தர் சகோதரன் சகோதரின்னு புரிஞ்சுக்கிட்டு காம விகாரத்தின் மீது வெற்றி அடையணும். இது யாருக்கு சொல்கிறாரு? இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு. அவங்களுக்கு சொல்கிறாரு பாபா, அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா ஒருத்தர் ஞானத்துக்கு வராங்க, இன்னொருத்தர் வரலைன்னா அவங்க ரொம்ப போராட வேண்டியதாக இருக்குது. சிலர் அடி வாங்கணும், வாங்கணும், அப்படி தூய்மையாக இருக்கிறது கஷ்டப்படணும். தாய்மார்களுக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் இருக்கும். அப்போ பாபா சொல்கிறாங்க, அப்போ யாருக்கு ஈஸியாக இருக்குது? அப்போ பிரதர்ஸுக்கு பிஸ்னஸ்ஸு தொழில் அது மனசில் ஓடிட்டே இருக்கு. இன்னும் இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காமம் என்ற விகாரத்தை வெற்றி அடைகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் குமாரிகளுக்கு ரொம்ப ஈஸிங்கிற. கன்னிகைகள் நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக முயற்சி பண்ணலாம், நல்லா முயற்சி பண்ணலாங்கிற. இது இருக்கிறதே நீங்கள் துக்கதாமம் தான். ஏதாவது ஒரு துக்கம் வந்துட்டு தான் இருக்கும். என்ன தான் தானம் புண்ணியம் ஒருத்தர் ஒரு வாழ்க்கையில் ஒரு பிறவியில் நிறையா செஞ்சாலும் அடுத்த பிறவியில் போய் ராஜா ஆவார். அவ்வளோதான். அந்த சுகம் மட்டும்தான் கிடைக்கும். பணம் நிறையா இருக்கும், ஆனால் அவருக்கு ஆரோக்கியமாக இருப்பார், நோயே வராது அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் பாபா சொல்கிறாங்க, இங்கே மிருகங்களுக்கு கூட துக்கம் தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரி துக்கமான உலகத்திலிருந்து விலக்கி நம்மளை சுகதாமத்திற்கு பகிஷத்துக்கு பாபா அழைச்சிட்டு போகிறார் அப்படின்னா எவ்வளோ குஷி இருக்கணும். அதற்கான முயற்சியை நம்ம முழுமையாக செய்யணுங்கிற. வாங்க பாபா சொல்லக்கூடிய முழுமையான முறையை கேட்கணும். ஓம் சாந்தி. 29/8/2025 காலை முரளி பாப்தாதா மதுவன். இனிமையான குழந்தைகளே, தங்களுடைய பாதுகாப்பிற்காக விகாரங்கள் என்ற மாயையின் பிடியிலிருந்து தப்பித்திருக்க வேண்டும். தேக அபிமானத்தில் ஒரு பொழுதும் வரக்கூடாது. கேள்வி: புண்ணிய ஆத்மா ஆவதற்காக தந்தை அனைத்து குழந்தைகளுக்கும் எந்த ஒரு முக்கியமான அறிவுரையை கொடுக்கிறார்? பதில்: பாபா கூறுகிறார், குழந்தைகளே, புண்ணிய ஆத்மாவாக ஆக வேண்டுமென்றால் முதலாவது ஸ்ரீமத் படி சதா நடந்து கொண்டே இருங்கள்.
நினைவு யாத்திரையில் கவனக்குறைவாக இருக்காதீர்கள். 2வது, ஆத்ம உணர்வுடையவராக ஆகி முழுமையான புருஷார்த்தம் செய்து காமம் என்ற மகா எதிரியை வெற்றியடையுங்கள். புண்ணிய ஆத்மாவாக ஆகி இந்த துக்கதாமத்தை கடந்து சுகதாமத்திற்கு செல்வதற்கான நேரம் இதுவே ஆகும். ஓம் சாந்தி. தந்தை தான் தினமும் குழந்தைகளிடம் பேசுகின்றார். சிவபாபாவிற்கு குழந்தை குட்டிகள் எல்லாம் இருக்கின்றார்கள் என்று கூற மாட்டார்கள். அப்படின்னா அவர் ஒரு குடும்பஸ்தன் அவரை சொல்ல முடியாது. ஆத்மாக்களோ அனாதியாக இருக்கவே இருக்கிறார்கள். நம்ம எப்பொழுதுமே இருக்கோம். ஆத்மாங்கிறது அவர் எப்பயுமே நமக்கு அப்பாவாக தான் இருக்கிறார். தந்தையும் இருக்கிறார், மூத்த சகோதரர். அவரும் இச்சமயத்தில் இருவரும் இருக்கும் பொழுது குழந்தைகளுக்கு பராமரிப்பு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஆத்மாவுக்கு பாப் தாதா 2 பேரும் சேர்ந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, பராமரிப்பு செய்கிறாங்க, அதாவது வளர்க்குறாங்க. எத்தனை குழந்தைகளை பராமரிக்க வேண்டியதாக இருக்கிறது, காப்பாற்றி அவங்கள சரியான வழியில் நடத்த வேண்டியதாக இருக்கிறது. ஒவ்வொருவருடைய கணக்கும் வைக்க வேண்டியதாக இருக்கிறது. எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு எல்லார் மேலேயும் கவனம் வைக்க வேண்டியதாக இருக்குது. எப்படி லௌகீக தந்தை கூட அவர் குழந்தைகள் மீது கவலை இருக்கிறது அல்லவா. லௌகீக அப்பாவுக்கு கூட குழந்தைங்க நல்லா பார்த்து வளர்க்கணுங்கிற ஒரு கவலை இருக்கும். நம்முடைய குழந்தை கூட இந்த பிராமண குலத்தில் வந்து விட்டால் நன்றாக இருக்குமே என்று நினைப்பார். ஞானத்தில் இருக்க அப்பாவாக இருந்தால் இவங்களும் பாபா புரிஞ்சுட்டு வந்துட்டால் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. நம்முடைய குழந்தை கூட தூய்மையாக ஆகி தூய்மையான உலகத்திற்கு செல்லட்டுமே, எங்காவது இந்த பழைய மாயையோட வாய்க்காலில் விழுந்து விடாமல் இருக்க வேண்டுமே, இப்படின்லாம் ஞானத்தில் இருக்கக்கூடிய அப்பா நினைப்பாங்க. எல்லை இல்லாத தந்தைக்கு குழந்தைகள் பற்றிய கவலை இருக்கின்றது. அதே போல் தான் பாபாவுக்கும் கவலை இருக்குது. எத்தனை சென்டர்கள் இருக்கின்றன, எந்த குழந்தையை எந்த சென்டருக்கு அனுப்பினால் பாதுகாப்பாக இருக்க முடியும், இல்லை யாரை எங்கே அனுப்பலாம், எங்கே அனுப்பினா அவங்க பத்திரமாக இருப்பாங்க, இதெல்லாம் பாருங்கள் பிரம்மா பாபாவும் சேர்ந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது. தற்காலத்தில் பாதுகாப்பாக இருப்பது கூட கடினமாக இருக்கின்றது. சகோதரிகள் அங்கங்கே சென்டருக்கு போகிறாங்கன்னா அதை பற்றிய கவலையெல்லாம் பாபாவுக்கு இருந்தது. உலகத்தில் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை. இந்த உலகம் அப்படி தான் இருக்குது. சொர்க்கத்திலோ ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பு இருக்கின்றது. அங்கே எந்த விதமான ஒரு அசம்பாவிதமும் எதுவுமே ஒரு துளி கூட நடக்காது. இங்கு ஒருவருக்கும் பாதுகாப்பு இல்லை. எங்கேயாவது விகாரங்கள் என்ற மாயின் பிடியில் சிக்கிவிடுகிறார்கள். இந்த உலகத்தில் வெளியே போகும்போது மாயா பிடிச்சிக்குது. இப்போ குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, அதில் போய் விழுந்துடுறாங்க. இப்பொழுது ஆத்மாக்களாகிய உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கின்றது. சத்தியமானவரின் தொடர்பு இங்கு உள்ளது. இங்கே தான் துக்கதாமத்தை கடந்து சுகதாமத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும். ஏனென்றால் துக்கதாமம் என்பது என்ன, சுகதாமம் என்பது என்ன, இதெல்லாம் குழந்தைகளுக்கு தெரிய வந்துள்ளது. உண்மையில் இப்பொழுது இருப்பது துக்கதாமம் தான். நாம் நிறைய பாவங்களை செய்துவிட்டோம். மேலும் அங்கு புண்ணிய ஆத்மாக்கள் காரியங்கள் எல்லாமே அவர்களுடைய அகர்மமாக இருக்கும். அங்கே யாருமே தவறுகளை செய்ய மாட்டாங்க. நாம் இப்பொழுது புண்ணிய ஆத்மாவாக ஆக வேண்டும். இப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவருமே தங்களுடைய 84 பிறவிகளின் சரித்திரம் பூகோளத்தை அறிந்து கொண்டீர்கள். ஏன் நாம் எத்தனை பிறவி எடுத்தோன்னு தன்னுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். உலகத்தில் யாருமே 84 பிறவிகளின் சரித்திரம் பூகோளத்தை அறியாமல் உள்ளார்கள். நாம் எங்கே இருந்தோம் 2500 வருஷம், எப்படி இருந்தோம், இதெல்லாம் நமக்கு இப்போ தெரியுது. இப்பொழுது தந்தை முழு வாழ்க்கை சரித்திரத்தை பற்றி புரிய வைக்கிறார். நம்ம எப்படி இந்த சிருஷ்டிக்கு வந்த உடனே எப்படி இருந்தோம், எவ்வளோ கால தேவாத்மாவாக இருந்தோம், எங்கே இருந்தோம், ராஜ்யம் செய்தோம் இந்த பாரதத்தில் தான், இதெல்லாம் நமக்கு தெரியுது. இதில் தான் நிறைய பேர் கவனக்குறைப்பாக இருக்கின்றார்கள். நாம் நினைவு யாத்திரை மூலமாக முழுமையான புண்ணிய ஆத்மாவாக ஆக வேண்டும் என்று அறிந்துள்ளீர்கள். ஆனால் என்ன பண்ணுறது, நினைவு யாத்திரை செய்கிறதுல தான் எல்லாருமே ரொம்ப கவனக்குறைவாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறது. கவனக்குறைவாக இருக்கிறதுனால தான் ஏமாந்து போகிறார்கள். இச்சமயத்தில் கவனக்குறைவாக இருப்பது நல்லதில்லை என்று தந்தை கூறுகின்றார். இல்லை, விகாரங்கள் எல்லாத்துக்கான காரணம் என்ன, அது போகாமல் இருக்கிறதுக்கான இந்த கவனக்குறைவு தான். ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். பாபா கொடுக்கக்கூடிய வழிகாட்டுதல் படி நடக்கணும். நடக்கலைன்னா அது ஒரு கவனக்குறைவுங்கிறார். அதில் கூட முக்கியமான விஷயத்தை கூடுகின்றார். அதுலேயும் முக்கியமானது என்ன, ஒன்று நினைவு யாத்திரையில் இருங்கள், இன்னொன்று காமம் என்ற மகா எதிரியின் மீது வெற்றி அடையுங்கள். தந்தையை எல்லோரும் அழைக்கிறார்கள். ஏனென்றால் அவரிடமிருந்து சுகம் மற்றும் சாந்தியினுடைய ஆஸ்தி அனைவருக்கும் கிடைக்கிறது. இதற்கு முன்பு தேக அபிமானியாக தேக உணர்வுடையவர்களாக இருந்தீர்கள். அப்பொழுது எதுவுமே தெரியாமல் இருந்தது. இப்பொழுது குழந்தைகளை ஆத்ம அபிமானியாக பாபா ஆக்குகின்றார்.
புதியவர்களுக்கு முதலில் ஒன்று எல்லைக்குட்பட்ட மற்றும் இரண்டாவது எல்லை இல்லாத தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். எல்லை இல்லாத தந்தையிடமிருந்து சொர்க்கத்தின் பகீஷத், அதாவது சொர்க்கம்னா பகீஷத்துன்னு முஸ்லீம் சொல்கிறாங்க, அந்த அதிர்ஷ்டமானது பாபா கிட்டேருந்து கிடைக்கிது. எல்லைக்குட்பட்ட தந்தையிடமிருந்து நரகத்தின் அதிர்ஷ்டம் கிடைக்கிறது, அது பகீஷத், இது தோஷத், நரகம். அவர் விகாரத்தில் தள்ளிவிட்டு திருமணம் செய்து வைத்து நரகில் தள்ளி விட்டுறார். பாபா அதுலேருந்து காப்பாற்றி சொர்க்கத்துக்கு அனுப்புகிறார். குழந்தை வாலிபனாக ஆகிவிடும் பொழுது சொத்திற்கு உரிமையாளர்களாக ஆகின்றார். அறிவு வந்த பிறகு மெல்ல மெல்ல மாயைக்கு அடிமையாகி விடுகின்றார். சின்ன குழந்தையாக இருந்தபோது ஒன்றும் தெரியாது, பெருசாக தான் எல்லாம் தெரியுது. இவை எல்லாமே ராவணனுடைய ராஜ்யம், விகார உலகத்தின் பழக்க வழக்கங்கள். இந்த உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள். நரகத்திலிருந்து என்னவாகுது? சொர்க்கமாக. இந்த பழைய உலகத்தின் விநாசம் ஆகி கொண்டிருக்கிறது. ஒரு கீதையில்தான் விநாசத்தின் வர்ணனை உள்ளது. மகாபாரத போர் அழிவெல்லாம் இருக்குது. வேறு எந்த சாஸ்திரங்களும் மகாபாரத போரின் வர்ணனை இல்லை. கீதையினுடையது இந்த புருஷோத்தம சங்கம யுகமாகும். கீதையின் யுகம் என்றால் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை. கீதை எப்போ சொல்லப்படுதோ அது முடிஞ்ச உடனே என்ன வருது? சனாதன தர்மம், தேவி தேவதா தர்மம் வருது. கீதை இருப்பதே தேவி தேவதா தர்மத்தின் சாஸ்திரமாக. இது கீதையின் யுகமாகும். கீதை சொல்லக்கூடிய பரமாத்மா கீதையை சொல்லக்கூடிய டைமு இதுதான். இப்பொழுது புது உலகத்தின் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. மனிதர்களும் மாற வேண்டி இருக்கிறது. மனுஷங்களும் என்ன ஆகணும்? இப்போ மாறணும். இப்படியே இருந்துட முடியாது. அடுத்த யுகம் வரப்போகுதுன்னா அதுக்கேற்றபடி நாம் மாறி ஆகணும். இப்பொழுது புது உலகத்தின் ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கிறது. மனிதனிலிருந்து தேவதையாக ஆக வேண்டும். புது உலகத்தில் அவசியம் தெய்வீக குணங்களுடைய மனிதர்கள் வேண்டும் அல்லவா? ஏன்னா அங்கே இருக்கிறவங்களும் மனிதர்கள் தான், ஆனால் அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கணும்? தெய்வீக குணங்களாக இருக்கணும். அப்போ நரகம் என்ன ஆகிடுது? சொர்க்கமாக மாறிடுது. மனிதன் மாறும்போது அப்போ தான் யுகமும் என்ன ஆக முடியும்? மாற முடியும். இது விஷயங்கள் எல்லாம் உலகத்தில் அறியாமல் இருக்கிறார்கள். யாருக்கும் இப்போ நரகம் சொர்க்கமாக மாறிட்டுருக்குன்னு தெரியாது, மனிதன் தேவதையாக மாறிட்டுருக்காங்கன்னு தெரியாது. அவர்கள் கல்பத்தின் ஆயுளுக்கு நிறைய காலத்தை, நிறைய வருஷங்களை கொடுத்துட்டாங்க. கலியுகமே 40,000 வருஷம் என்ன இருக்குங்கிறாங்க. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை புரிய வைக்கிறார். உண்மையில் பாபா நமக்கு கற்பிக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். பகவான் இப்போ நமக்கு நேரடியாக உட்கார்ந்து எல்லா விஷயத்தையும் டீச்சராக இருந்து புரிய வைக்கிறார். இதை நம்ம தான் தெரிஞ்சிருக்கோம். கிருஷ்ணரை ஒரு பொழுதும் தந்தை, ஆசிரியர், குரு என்று சொல்ல முடியாது. கிருஷ்ணன் தேகதாரியை சொல்ல முடியாது. கிருஷ்ணர் ஆசிரியராக இருந்திருந்தால் எங்கிருந்து கற்றுக்கொண்டிருப்பார்? சரி, அவர் டீச்சர்னால் அவருக்கு யார் அதெல்லாம் சொல்லிக் கொடுத்தா? அவரை ஞானக்கடல் என்றெல்லாம் கூற முடியாது. ஞானக்கடல்னால் ஒரே ஒரு சிவபாபா தான். இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் மிக பெரியவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். பெரிய பெரிய வேத சாஸ்திரங்கள் படிச்சிருந்தாலும் அவங்களுக்கும் நீங்கள் இதெல்லாம் சத்திய ஞானத்தை சொல்லுங்கள். சேவையை எப்படி விரிவுபடுத்தலாம் என்பதை தங்களுக்குள் ஒன்று சேர்ந்து ஆலோசிக்க வேண்டும். வேகமான பாதையில் சேவை எவ்வாறு ஆக முடியும்? இதெல்லாம் நீங்கள் சீக்கிரமாக எப்படி சேவையை இம்ப்ரூவ் பண்ணணும் பாருங்கள். பிரம்மா குமாரிகளுக்காக இப்பொழுது இவ்வளவு குழப்பம் செய்கிறார்கள். அந்த காலத்திலே செஞ்சுருக்காங்க, தவறாக சொல்லியிருக்காங்க. இவர்களோ உண்மையானவர்கள் என்று பின்னால் புரிந்து கொள்வார்கள். மந்திரம் போடுறாங்க, மேஜிக் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. புயல்களோ வருகின்றதல்லவா? எனவே உண்மையின் படகை அசைய வைத்து கொண்டே இருப்பார்கள். இல்லை, உண்மையோட படகு ஆடு அசையும், ஆனால் ஒரு பொழுதும் மூழ்காது. அதுபோல் இந்த பாதையில் நடக்கிறவங்களுக்கு நிறைய புயல் போல் பிரச்சனைகள் வரும், ஆனால் ஒன்றும் ஆகாது. நீங்கள் கடந்து செல்லும் படகாக இருக்கிறீர்கள். நாம் இந்த மாயாவி உலகத்தை கடந்து செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எல்லாவற்றையும் விட முதல் நம்பரில் வரும் புயல் தேக அபிமானத்தினுடையது. ஃபஸ்ட்டு நம்பர் புயல் என்ன? தேக அபிமானம். அது எல்லாவற்றையும் விட பெரிய தீயாக இருக்கின்றது. அதுதான் அனைவரையும் பதீத்தமாக, தூய்மையற்றவர்களாக ஆக்கிவிடுகிறது. அதனால்தான் காமம் மகா எதிரி என்று பாபா கூறுகின்றார். இது மிகவும் பலத்த புயல் போன்றது. ரொம்ப பலசாலியான புயல் காம விகாரம். ஒரு சிலர் இதன் மீது வெற்றி அடைந்தவர்களாக இருக்கிறார்கள். இல்லற வாழ்க்கையில் இருக்கிறார்கள். பிறகு தன்னை காப்பாற்றிக் கொள்ள முயற்சியும் செய்கிறார்கள். சிலர் எப்படியாவது கஷ்டப்பட்டு அடி வாங்கி சண்டை போட்டாவது என்ன பண்ணுறாங்க? தூய்மையாக இருக்காங்க. குமாரிகளுக்கோ மிகவும் சுலபமாகும். இது யாருக்கு? மாதா சதர்குமார்ஸுக்கு தான், திருமணமானவர்களுக்கு தான் இந்த பிரச்சனை. இல்லற வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே தூய்மையாக இருக்கிறதுக்கு நிறைய போராடணும், நிறைய சகிச்சு கொள்ளணும்
இல்லையா? நிறைய திட்டு வாங்கணும், அடி கூட வாங்குறாங்க. ஆனால் குமாரிகளுக்கு இந்த பிரச்சனையில் ஈஸிங்கிறார். எனவே பெயர் கூட கண்ணையா, கன்னிகைகளினுடையவர் என்று பாடப்பட்டுள்ளது. இத்தனை கன்னிகைகள் அவசியம்தானே? இவ்வளோ குமாரிகள் தேவைதானே பாபாவுக்கு? சிவபாபாவுடையவராக இருக்கின்றார்கள். தேகதாரி கிருஷ்ணருக்கோ இத்தனை கன்னிகைகள் இருக்க முடியாது. அவரை சுற்றி நிறைய கோபிகைகளை காட்டுறாங்க. அதெல்லாம் யாருடையவங்க? சிவபாபாவுடையவங்க. இப்பொழுது நீங்கள் இந்த படிப்பின் மூலம் பட்டத்து ராணியாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். இதில் தூய்மை மிக முக்கியமானதாக இருக்கின்றது. தூய்மை தான் ரொம்ப முக்கியம். நினைவின் சார்ட்டு சரியாக உள்ளதா என்று நம்மை நாமே பார்க்க வேண்டும். எவ்வளோ நம்ம பாபாவை நினைக்கிறோம். பாபாவிடம் ஒரு சிலருடையது 5 மணி, ஒரு சிலருடையது 2-3 மணி நேரம் என்று சார்ட்டு வருகிறது. நான் இவ்வளோ நேரம் நினைக்கிறேன், 2 மணி நேரம் இல்லை 5 மணி நேரம்னு எழுதுகிறாங்க. ஒரு சிலரோ எழுதுவதே இல்லை. மிகவும் குறைவாக தான் நினைவு செய்கிறார்கள். எழுதுகிற அளவுக்கு இல்லை. எல்லோருடைய நினைவும் ஒரே சீரானதாக இருக்க முடியாது. இனியும் ஏராளமான குழந்தைகள் முன்னேற்றம் அடைவார்கள். நான் எந்த அளவிற்கு பதவி அடைய முடியும் என்று ஒவ்வொருவரும் தங்களது சார்ட்டை பார்க்க வேண்டும். சார்ட்னா புருஷார்த்தத்தை பார்க்கணும். எந்த அளவிற்கு குஷி இருக்கின்றது இல்லையா? இந்த பிராமண வாழ்க்கையில் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு பண்ணக்கூடாது, சந்தோஷமாக பண்ணணும். அப்போ எந்த அளவுக்கு இந்த வாழ்க்கையில் குஷி இருக்குது? உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையுடையவராக ஆகியிருக்கும்போது நமக்கு ஏன் குஷி இருக்கக்கூடாது? நமக்கு அப்பாவாக பகவானை கிடச்சிருக்கும் போது ஏன் குஷி இருக்கக்கூடாது? நாடகப்படி நீங்கள் நிறைய பக்தியை செய்துள்ளீர்கள். பக்தர்களுக்கு பலன் அளிப்பதற்காக தான் தந்தை வந்துள்ளார். நாம் தான் இருக்கிறதுலே வச்சு தேவாத்மாக்கள் தான் அதிகமான பக்தி பண்ணியிருக்கோம், பாபாவை கூப்பிட்ருக்கோம். ராவண ராஜ்யத்திலோ விகர்மங்கள் அதிகமாகி கொண்டே தான் இருக்கும். நீங்கள் சதோ பிரதானமான உலகத்திற்கு செல்வதற்காக புருஷார்த்தம் செய்கிறீர்கள். யார் முழுமையாக புருஷார்த்தம் செய்வதில்லையோ அவர்கள் சதோவில் வருவார்கள். முழுசாக முயற்சி பண்ணுறாங்கன்னா சதோ பிரதானில் சத்தியுக ஆரம்பத்துலேருந்து வந்துடுவாங்க. இல்லாட்டினா சத்தியுகத்தோட கடைசி சதோ நிலையில், அதுக்கப்புறமா திரேதாயுகத்தில் தான் அப்புறம் வருவாங்க. எல்லோருமே எவ்வளவு ஞானம் எடுப்பார்களா? எல்லோரும் எவ்வளோ ஞானம் ஒரே போல் எடுப்பாங்க? பாபாவின் செய்தியை அவசியம் கேட்பார்கள். பிறகு எங்கிருந்தாலும் சரி ஒவ்வொரு மூளைக்கும் நாம் சென்று ஞானத்தை சொல்ல வேண்டும். அவங்க எங்கே இருந்தாலும் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணி ஞானத்தை முரளி கேட்டு அவங்க முயற்சி பண்ணலாங்கிற. வெளிநாடுகளில் கூட சேவை செய்யும் குழு செல்ல வேண்டும். அப்போ சொல்லியிருக்காரு. இப்போ எல்லாரும் போய் சேவை செய்தாச்சு. எப்படி புத்த தர்மத்தை சேர்ந்தவர்கள் கிறிஸ்துவர்களுடைய மிஷன் என்பது இருக்கிறது அல்லவா? அவங்க ஒரு கூட்டமாக சென்று சேவையெல்லாம் பண்ணுவாங்க. அதே போல் நீங்களும் ஒரு குரூப்பை டார்கெட் பண்ணி போய் சேவையெல்லாம் பண்ணணும். மற்ற தர்மத்தினரை தங்களுடைய தர்மத்தில் கொண்டு வருவதற்கான மிஷன் இருக்கிறது. அவங்க என்ன பண்ணுறாங்க? மற்ற தர்மத்தினருக்கு கூட கிறிஸ்தவர்கள் அவங்க தர்மத்தை பற்றி சொல்லி மாற்றுறாங்க. நாங்கள் உண்மையில் தேவி தேவதா தர்மத்தினராக இருந்தோம் என்பதை நீங்கள் புரிய வைக்கிறீர்கள். நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள், நம்ம எல்லாரும் தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்க, இப்பொழுது இந்த இந்து தர்மத்தை சேர்ந்தவர்களாக மாறிவிட்டோம் அப்படின்னா அப்படி பேர் மாறிடுச்சு. உங்களிடம் பெரும்பாலும் இந்து தர்மத்தினர் தான் வருவார்கள். மெஜாரிட்டி யார் இருக்காங்க? இந்து தர்மத்தை சேர்ந்தவங்க. சிவனுடைய தேவதைகளுடைய பூஜாரிகளாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் வருவார்கள். எப்படி பாபா ராஜாக்களுக்கு சேவை செய்யுங்கள் என்று கூறுகிறார். ராஜாக்கள்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? யார் ஆட்சியில் இருக்காங்களோ, ராஜ்யம் செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் போய் நீங்கள் சேவை பண்ணுங்கள். அவர்கள் பெரும்பாலும் தேவதைகளின் பூஜாரிகளாக இருப்பார்கள். அவர்களுடைய வீடுகளில் கூட கோவில்கள் இருக்கும். பெரிய பெரிய ராஜானா வீட்டிலே கோயில் வச்சுருப்பாங்க, டெய்லி அங்கே போவாங்க. அவர்களுக்கு நன்மை நாம் செய்ய வேண்டும். யார் அது போல் இந்த காலத்தில் ராஜா இல்லை, கொஞ்ச நாள் முன்னாடி இருந்தாங்க ராஜ குடும்பம். இப்போ அவங்களுக்கெல்லாம் கூட போய் இந்த ஞானத்தை சொல்லுங்கன்னு சொல்கிறார் பாபா. எல்லாருக்கும் அப்படி நன்மை செய்யணுங்கிற. நாங்கள் தந்தையுடன் தூர தேசத்திலிருந்து வந்துள்ளோம் என்று நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள். ஆத்மா நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம்? பாபா எங்கே தூர தேசத்தில் பரம்தாமில் இருக்காரோ அங்கேருந்து தான் நாமும் வந்திருக்கோம். தந்தை வந்திருப்பதே புதிய உலகத்தின் ஸ்தாபனை செய்ய. நீங்களும் அதை தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள். யார் ஸ்தாபனை செய்கிறார்களோ அவர்கள் பாலனையும் செய்வார்கள். நாம் படைக்கிறோன்னா நாம் சத்தியுகத்தில் போய் என்ன பண்ணணும்? பாலனையும் பண்ணணும். அப்படின்னா சத்தியுகத்தில் வரக்கூடிய பிரஜைகள் எல்லாத்தையும் நாம் ராஜாவாக இருந்து பாலனை செய்யும். நாம் தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதற்காக, முழு உலகத்தை சொர்க்கமாக ஆக்குவதற்காக சிவபாபாவுடன் கூட இப்பொழுது வந்துள்ளோம் என்ற போதை உள்ளுக்குள் இருக்க வேண்டும். சிவபாபா அவதாரம் எடுத்திருக்க மாதிரி நம்ம கூட புதிய பிறவி தான் எடுத்திருக்கோம், உலகத்தில் சொர்க்கத்தை படைக்கிறதுக்காக. இப்படிப்பட்ட போதை உங்களுக்கு இருக்கணுங்கிறார். இந்த தேசத்தில் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. பூஜையெல்லாம் எப்படி செய்கிறார்கள்? நவராத்திரியில் தேவிகளுக்கு பூஜை செய்கிறார்கள். இரவு உள்ளதென்றால் பகல் கூட இருக்கிறது. இப்போ
இரவுனா பூஜை பக்தியெல்லாம் செய்கிறது, பகல்னா என்ன, அது பூஜாரி நிலை, பகல்னா பூஜ்ய நிலைக்கு மாறுறது. இப்போ பாபா சொல்கிறாங்க பக்தி எப்படியெல்லாம் செய்கிறாங்க. என்ன ஒரு குதூகலத்தை நான் பார்த்தேன் என்று உங்களுடைய ஒரு பாடல் கூட இருக்கின்றது அல்லவா இல்லையா. அதாவது பக்தி செய்யும்போது கூட அவ்வளோ பரவசமாக என்ன பண்ணுறாங்க, தேவி தேவர்களுக்கு பூஜை செய்கிறதும் படைக்கிறதும் இதெல்லாம் அங்கேயும் அவ்வளோ போதையோடு செய்கிறாங்க. மண்ணில் பொம்மை செய்து அலங்கரித்து அதற்கு பூஜை செய்கிறார்கள். பிறகு அதன் மீது எவ்வளோ மனம் ஈடுபட்டு விடுகிறது. அந்த மண்ணில் செஞ்ச அந்த சிலையை அவங்க தூக்கி போடுறது கூட மனசு வராது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு அதில் அன்பு இருக்குது, மனம் ஈடுபட்டுருக்கு. அதை மூழ்கடிக்க செல்லும் பொழுது அழ ஆரம்பித்து விடுகிறார்கள். கொண்டு போய் 3 நாள் கழித்து அதை போடணும் ஆற்றில் அப்படின்னா அப்போ கஷ்டப்படுறாங்க. மனிதர்கள் இறக்கும் பொழுது பாடையையும் எடுத்து செல்கிறார்கள். ஹரிஹரி என்று சொல்லுங்கள், ஹரிஹரி என்று சொல்லுங்கள் என்று கூறிக்கொண்டே மூழ்கடித்து விடுகிறார்கள். முன்னாடியெல்லாம் இறந்தவர்கள் அப்படியே அந்த வைத்து எடுத்து போகக்கூடிய பாடையோடு கங்கையில் வந்து விட்டுருவாங்க. ஸோ அப்படியெல்லாம் இருந்தது. ஹரிஹரினா துக்கத்தை போக்குபவர் ஹரிஹரின்னு சொல்லிட்டு அதில் விட்டுடுறாங்க. போகிறவர்களும் நிறைய பேர் ஆவார்கள் அல்லவா. நதியோ எப்பொழுதுமே இருக்கிறது. இந்த யமுனை கரையோரம் இருந்தது. அங்கு நடனம், விளையாட்டுகள், லீலைகள் ஆகியவை நிகழ்த்துவார்கள். எப்பயுமே வந்து பெரிய பெரிய பண்டிகைகள் விஷயங்கள் அப்போ வந்து டான்ஸு மியூசிக்கெல்லாம் அந்த நதிக்கரைகளில் ரொம்ப கோலாகலமாக உலகத்தில் வந்து கொண்டாடக்கூடிய வழக்கமெல்லாம் வைத்திருந்தாங்க. இப்போ பாபா சொல்கிறாங்க அப்போ நதிகளில் கொண்டு போய் பிணத்தை என்ன பண்ணுறாங்க, அப்படியே போட்டுட்டு வராங்க. அதுக்கப்புறமா நதிகள் என்ன பண்ணுறாங்க, டான்ஸு பாட்டெல்லாம் போட்டு அவ்வளோ நல்லா போதையிலும் இருக்காங்க. சத்தியுகத்திலே அது போல் செய்வாங்க. இப்போ பாபா சொல்கிறாங்க அங்கே பெரிய பெரிய அரண்மனைகள்லாம் இருக்கும், நீங்கள் தான் போய் அதை அமைக்க வேண்டியதாக இருக்கும். யாராவது பெரிய தேர்வில் தேர்ச்சி பெற்ற பொழுது, பெரிய படிப்பு படித்து பாஸ் ஆகிட்டாங்கன்னா நாங்கள் தேர்ச்சி பெற்ற பிறகு இதெல்லாம் செய்வோம், வீடெல்லாம் கட்டுவோம் என்பது அவர்கள் புத்தியில் ஓடும். படித்து சம்பாரித்து இதெல்லாம் செய்யணும். அப்போ குழந்தைகளாகி நீங்கள் கூட இந்த சிந்தனை செய்ய வேண்டும். இல்லை நாம் கூட படிச்சுட்ருக்கோன்னா படித்து முடிச்சுட்டு நம்ம என்ன ஆக போகிறோம், என்னெல்லாம் நல்லா வந்து சந்தோஷமாக கொண்டாட போகிறோம், பெரிய அரண்மனைக்கு போக போகிறோம், அங்கே போய் சுகமாக இருக்க போகிறோம், இதெல்லாம் நீங்கள் வந்து நினச்சி பார்க்கணுங்கிறார். அந்த போதை உங்களுக்கு அந்த மகிழ்ச்சி இருக்கணுங்கிறார். நாம் தான் தேவதையாகிறோம், இப்பொழுது நமது வீட்டிற்கு செல்கிறோம், அங்கு தான் பிறவிகள் எடுத்திருந்தோம், ஆத்மாக்களாகிய நம்மளுடைய வீடு மூலவத்தனம். எவ்வளவு குஷி என்பது வர வேண்டும். மனிதர்கள் இவ்வளவு பக்தி செய்வதே முக்திக்காக தான். பிறப்பே வேண்டாம், அங்கேயே போய்க்கலான்ட்டு நினைக்கிறாங்க. ஆனால் நாடகத்தின் பாகம் எப்படி இருக்கிறது என்றால் யாருக்குமே திரும்பி செல்வதற்கான வாய்ப்பு கிடைப்பதில்லை. ஒரு தடவை வந்துட்டாங்கன்னா 4 யுகத்தையும் கடந்து தான் ஆகணும், நடுவில் யாரும் போக முடியாது. அவர்கள் அரைக்கல்பம் அவசியம் பாகத்தை ஏற்று நடிக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். 2500 வருஷத்துலேருந்து வரவங்க தான் அப்படி நினைப்பாங்க. எப்போ இருந்து, துவாபரிகத்துலேருந்து. அவங்க 2500 வருஷம் நடித்து தான் ஆகணும், நடுவில் போக முடியாதுன்னு அவங்களுக்கு புரியல. நம்முடைய 84 பிறவிகள் இப்பொழுது முடிவடைகிறது, இப்பொழுது திரும்பி செல்ல வேண்டும். நம்ம மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். 84 பிறவியை நம்ம முடிச்சாச்சு, அதற்கு பிறகு ராஜ்யத்தில் வருவோம், அவ்வளவுதான். வீடு மற்றும் ராஜ்யம் இதுதான் நினைவில் இருக்க வேண்டும். இங்கு அமர்ந்திருந்த பொழுதும் ஒரு சிலருக்கு தங்களுடைய வேலை, தொழில், இண்டஸ்ட்ரி ஆகியவை நினைவில் வந்து கொண்டே இருக்கின்றது. எப்படி பாருங்கள், பிர்லா இருக்கிறார், அவருக்கு எவ்வளவு தொழிற்சாலைகள் இருக்கின்றது. நாள் முழுவதும் அவருக்கு அந்த சிந்தனை தான் இருக்கக்கூடும். இல்லையா, சின்ன தொழில் செஞ்சாங்க அப்படின்னா அதுக்கேற்ற கொஞ்சமாக அதை பற்றி எண்ணங்கள் ஓடும். பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நிறைய பைசா டர்ன் ஓவர் பண்ணுறாங்க, பெரிய தொழிற்சாலையெல்லாம் வச்சுருக்காங்க, பிஸ்னஸ் மேனாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு நாள் ஃபுல்லாக என்ன ஆகும், அந்த வேலை தொழில் இல்லையா அதை பற்றி ஒரு சிந்தனைகள் தான் அவங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் பிர்லாவை பாபா சொல்கிறார், அந்த காலத்தில் சொல்கிறார். அவரிடம் பாபாவை நினைவு செய்யுங்கள் என்று கூறினால் அவருக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் இல்லையே. அவங்களாம் அதெல்லாம் மறந்துட்டு நினைக்க முடியாது. அடிக்கடி தொழில் நினைவிற்கு வந்து கொண்டே தான் இருக்கும். அதனால தான் பிரம்மா பாபா என்ன பண்ணார், எல்லாத்தையும் விட்டுட்டார். பிஸ்னஸ் அவரும் பல கோடி சம்பாரிச்சிட்டு இருந்தார், பல லட்சம் சம்பாரிச்சிட்டு இருந்தார், அப்படியே விட்டுட்டார். ஏன்னா சிவ பாபாவை நினைக்க முடியாது, அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். எல்லாவற்றையும் விட தாய்மார்களுக்கு அதனால் சுலபம். அதனால் பிரதர்ஸ்க்கு அது கஷ்டம், பிஸ்னஸ் மேலே நினைக்கணும், எல்லாம் யோசிக்கணும். தாய்மார்களுக்கு அதுவும் கிடையாதுங்கிறார் பாபா. ரொம்ப ஈஸியாக பாபாவை நினைக்கலாம். அவர்களை விட கன்னிகைகளுக்கு இன்னும் சுலபம். மாதாஸ்க்கு அது குடும்பம், குழந்தைங்கள பார்க்கணும், அவங்க சிந்தனைகள்லாம் நிறையா இருக்கும். குமாரிகளுக்கு அதை விட ரொம்ப ஈஸிங்கிறார். உயிருடன் இருந்து கொண்டே இறக்க வேண்டும். இங்கே நம்ம செய்ய வேண்டியது என்ன, வாழ்ந்து கொண்டே இறக்க வேண்டும். பாபாவோட குழந்தையாயிட்டோம், புது பிறவி நமக்கு கிடச்சிடுச்சு, புது சம்பந்தம், நமக்கு எல்லாமே புது சம்பந்தம், புதிய வாழ்க்கை, புதிய நமக்கு சொந்த பந்தங்கள், சகோதரன் சகோதரிகள் எல்லாமே புதுசாயிடுச்சு.
அப்போ பாபா சொல்கிறாங்க, முழு உலகத்தையும் மறந்து விட வேண்டும். வாழ்ந்து கொண்டே இறப்புதுன்னா என்ன? இந்த உலகமே எனக்கு இல்லை, இந்த உலகத்தில் எதுவும் எனக்கு வேண்டாம், அப்படி நீங்கள் வாழ்ந்து கொண்டே இறக்க வேண்டும். நீங்கள் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து சிவ் பாபாவுடையவராக ஆகிறீர்கள். ஆத்மா நான் நினச்சாலே எனக்கு சொந்தம் யார்? சிவ் பாபா தான், தேகதாரிகள் கிடையாது. இதற்கு உயிருடன் இருந்து கொண்டே இறப்பது என்று கூறப்படுகிறது. நம்ம பாபா உடையவங்களாக ஆயிட்டோன்னா, பாபாவை பார்த்து அப்பான்னு சொல்லிட்டோன்னா நம்ம வாழ்ந்து கொண்டே இருந்துட்டோம். தேகத்துடன் தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டு தன்னை ஆத்மா என்று உணர்ந்து சிவபாபா உடையவராக ஆகிவிட வேண்டும். தேகத்தின் எல்லா சம்பந்தமும் யாருமே என்னுடையவர்கள் கிடையாது, ஒரு சிவபாபா தான் என்னுடையவர், எனக்கு அவர் தான், அப்படி நீங்கள் ஆகணும். சிவபாபாவை நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் பாவ சுமை தலையில் இருக்கின்றது. நாம் உயிருடன் இருந்து கொண்டே சிவபாபாவுடையவராக ஆகிவிட வேண்டும் என்ற மனமோ எல்லோருக்கும் இருக்கிறது. சரீர உணர்வில் இல்லாமல் இருக்க வேண்டும். நாம் அசரீரியாக வந்தோம், பிறகு அசரீரியாக செல்ல வேண்டும். உடல் இல்லாமல் வந்தோம், உடலை விட்டுட்டு நம்ம போகணும். தந்தை உடையவராக இப்போ ஆகி உள்ளோம் என்றால் தந்தையை தவிர வேறு எதுவும் நினைவில் வரக்கூடாது. இதுபோல் சீக்கிரமாக ஆகிவிட்டால் பின் யுத்தமும் சீக்கிரம் வரும், சண்டை இல்லையே, விநாசம் சீக்கிரமாக வரும். பாபா எவ்வளவு புரிய வைக்கிறார். நாமோ சிவபாபா உடையவராக இருக்கிறோம் அல்லவா, நாம் அங்கு இருப்பவர்களாக இருக்கின்றோம். எங்கே? பரம்தாமில் இருந்தோம், அப்புறம் சுகதாமத்தில் இருந்தோம். ரெண்டு இடத்துலையும் நம்ம சாந்தியாக இருந்தோம். ஆனால் இங்கே எவ்வளவு துக்கம் இருக்கிறது. இப்பொழுது இது கடைசி பிறவியாகும். நாம் அங்கு இப்பொழுது செல்ல வேண்டும். நீங்கள் சதோ பிரதானமாக இருக்கும் பொழுது வேறு யாருமே அங்கு இருக்கவில்லை என்று தந்தை கூறுகிறார். சத்தியுகத்தில் எந்த பாவாத்மாவும் கிடையாது. எவ்வளவு செல்வந்தர்களாக நீங்கள் இருந்தீர்கள், இப்பொழுது சோழி போல ஒரு பைசாவுக்கும் தகுதி இல்லாமல் ஆகிவிட்டீர்கள். ஆனால் இதுவும் இப்போ இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாபா என்ன சொல்கிறாரு? சோழி போல். இப்போ எவ்வளோதான் கோடி கோடியாக பணம் வச்சுருந்தாலும், பெரிய வீடு இருந்தாலும், சாதனங்கள் வசதி இருந்தாலும், சத்தியுகத்தோட கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றுமே இல்லை. இவை எல்லாமே அற்ப காலத்திற்கான சுகமாக இருக்கின்றது. கடந்த காலத்தில் தான புண்ணியம் செய்தீர்கள், போன பிறவியில் செஞ்சீங்கன்னா பைசா கூட நிறைய கிடைக்கிறது என்று பாபா புரிய வைத்துள்ளார். அப்படின்னா தானம் புண்ணியம் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவினீங்க பைசானா, உங்களுக்கு இந்த பிறவியில் அடுத்த பிறவியில் அதுக்கான கஷ்டம் எதுவும் வராது. தானம் செய்கிறார்கள், ஆனால் அது ஒரு பிறவிக்கான விஷயம். இங்கோ பல பிறவிகளுக்கு நீங்கள் செல்வந்தர்களாக ஆகிறீர்கள் பாபா கிட்ட வந்த பிறகு. ஏன்னா பாபா ஒன்றுக்கு பல மடங்காக ரிட்டர்ன் பண்ணுறார். எவ்வளோ ஆசைகளோ அவ்வளோ பெரிய துக்கமும் அடைய வேண்டும். இங்கே எவ்வளோ பெரிய ஆசையோ அவ்வளோ கஷ்டப்படணும். யாரிடம் நிறைய செல்வம் இருக்கிறதோ அவர்கள் பின்னால் அதில் மிகவும் சிக்கிக்கொள்கிறார்கள். பணத்திலே அவங்களுக்கு என்ன ஆகுது? துக்கம் வருது. பணம் இருந்தாலும் அதிலே நிறைய துக்கம் வருது. ஒரு பொழுதும் அவர்களால் நிம்மதியாக இருக்க முடியாது. சாதாரண ஏழைகள் தான் சமர்ப்பணம் ஆகிறார்கள். பகவானுக்கு சமர்ப்பணம் ஆகிறவங்க யார்? ரொம்ப சாதாரணமானவங்க. செல்வந்தர்கள் ஒரு பொழுதும் ஆக மாட்டார்கள். அவர்கள் சம்பாதிப்பது தான் முக்கியம். சம்பாதித்து அவங்களுடைய குழந்தைகள், பேரன் பேத்திகள், தங்களது குலம் வளர்ந்து கொண்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு போகணும்னு நினைப்பாங்க. அதற்காக சுயம் அவர்கள் அந்த வீட்டில் வரப்போகிறவர்கள் இல்லை. நல்ல கர்மம் செய்திருந்தும் பொழுது அவர்கள் இன்னொரு வீட்டில் அடுத்த பிறவி எடுத்தாலும் அவங்க நல்ல குடும்பத்தில் போய் பிறப்பாங்க. அதனால் பாபா சொல்கிறாங்க, சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்காக மட்டும் கிடையாது. தன்னுடைய குழந்தைங்களுக்கு சம்பாரித்து வச்சுட்டு போகணும், பேத்திகளுக்கு சம்பாரிச்சுட்டு வச்சுட்டு போகணும், தன்னோட குலத்தை அப்படி பரம்பரையாக உயர்வாக வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு இருக்குங்கிறார் பாபா சொல்கிறாங்க. அந்த வீட்டில் அதுக்கப்புறமா பேரன் பேத்திகள் வருவாங்க. அப்படி அவங்க வரவங்களும் தன்னோட சொத்தை அனுபவித்து நல்லா இருக்கணுங்கிற அளவுக்கு நினைக்கிறாங்க. நிறைய தியானம் யார் செய்கிறார்களோ அவர்கள் ராஜாவாக ஆகின்றார்கள். நல்ல தானம், நிறைய தான தர்மம் பணத்தினால செய்கிறாங்கன்னா அவங்க அடுத்த பிறவியில் பெரிய ராஜாவாக ஆயிடுறாங்க. ஆனால் அவர் ஹெல்தியாக ஆரோக்கியமானவர்களாக இருக்க முடியும் என்று சொல்ல முடியாது. பணத்தை தானம் பண்ணுறாங்கன்னா பணம் நல்லா நிறைஞ்சிருக்கக்கூடிய வீட்டில் பிறப்பாங்க. ஆனால் ஆரோக்கியமாக இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. பாபா சொல்கிறாங்க, அதனால தான் இதெல்லாம் அழியாத சுகம் கிடையாது. ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது. அப்போ அவங்களுக்கு சுகமும் என்ன ஆகும்? நிலையானதாக இருக்காது. பணம் இருக்கும், ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா அப்பயும் கஷ்டம்தான் படணும். இங்கே ஒவ்வொரு அடியிலும் அநேக விதமான துக்கங்கள் தான் இருக்கிறது. இங்கே எந்த விதமான துக்கமும் இருக்காது. எங்களுடைய துக்கத்தை நீக்குங்கள் என்று பாபாவை நாம் கூப்பிடுகின்றோம். எல்லா துக்கங்களும் நீங்க போகிறது என்று பாபா கூறுகிறார். தந்தையை மட்டும் நினைவு செய்து கொண்டே இருங்கள். ஒரு தந்தையை தவிர வேறு யாரிடமிருந்தும் ஆஸ்தி கிடைக்காது. தந்தையை நினைவு செய்து கொண்டே இருந்தால் விக்ரமங்கள் விநாசமாகும்.
தந்தை முழு உலகத்தின் துக்கத்தை நீக்கக்கூடியவர் இல்லையா? துக்கமே இல்லாத உலகத்தை உருவாக்கிடுறார். இச்சமயத்திலும் விலங்குகள் கூட எவ்வளவு துக்கமாக இருக்கின்றன. அதுக்கும் நோய் வருது, கஷ்டப்படுது, இருக்கிறதுக்கு இடம் இல்லை இல்லையா? வெயிலில் குளிரில் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இது இருப்பதே துக்கதாமம் தான். துக்கம் இன்னும் அதிகரித்து கொண்டே தான் செல்லும். தமோ பிரதானமாக ஆகிக்கொண்டே தான் மனிதர்களும் போகிறார்கள். ஆத்மாவும் என்ன ஆகிட்டு இருக்கு, நாளுக்கு நாள் அதோட பேச்சு, எண்ணங்கள், கர்மம் எல்லாம் கீழே தான் போகுது. தமோ பிரதானமாக தான் ஆகுது. இப்பொழுது நாம் சங்கம யுகத்தில் இருக்கின்றோம். அவர்கள் கலியுகத்தில் இருக்கிறார்கள். இது புருஷோத்தம சங்கமயுகம். பாபா நம்மை புருஷோத்தமமாக ஆகிக்கொண்டு உத்தம புருஷர்களாக ஆக்குறார். இது நினைவில் இருந்தால் கூட ரொம்ப குஷி இருக்கும். பகவான் கற்பிக்கிறார், உலகின் அதிபதியாக என்னை ஆக்குகிறார். இதெல்லாம் நினைவு செய்யுங்கள். அவருடைய குழந்தைகள் படிப்பின் மூலம் பகவான் பகவதியாக ஆகிறீர்கள். பகவானோ சுகம் அளிக்கக்கூடியவர். பிறகு துக்கம் எப்படி கிடைக்கிறது? அவர் சுகத்தை கொடுக்குறார். துக்கம் யார் கொடுக்குறா? அதையும் தந்தை புரிய வைக்கிறார். பகவானுடைய குழந்தைகள் பின் துக்கத்தில் ஏன் வருகிறார்கள்? பகவான் துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுக்கக்கூடியவர். துக்கு ஹர்த்தா சுக்கு கர்த்தா. எனவே அவசியம் துக்கத்தின் பொழுதுதான் அவர் இங்கு வருகிறார். துக்கப்படும் போது தான் துக்கத்தை போக்கி என்ன பண்ண முடியும்? சுகத்தை அவர் கொடுக்க முடியும். அதனால்தான் நாம் இப்படியெல்லாம் பாடுகிறோம். தந்தை இப்பொழுது ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். நாம் புருஷார்த்தம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இதில் சந்தேகம் ஏற்பட முடியுமா? நாம் பிரம்மா குமாரிகள் ராஜயோகத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம் என்ன போய் பேசுவோமா? நம்ம சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே என்ன சத்தியமானது. யாருக்காவது சந்தேகம் வந்தால் என்றால் இந்த படிப்பு என்பதை நாம் அவர்களுக்கு நல்லபடியாக புரிய வைக்க வேண்டும். இது படிப்பு. யாருக்காவது ஏதாவது சந்தேகம் வந்தால் அதை கிளியர் பண்ணுங்கள். விநாசம் எதிரிலேயே காத்துட்ருக்கு. நாம் சங்கம யுகத்தில் இருக்கின்றோம். பிராமணர்களை குடுமையாக காட்டியிருக்கிறாங்க, உச்சி குடுமையோட. ஏன்னா உயர்ந்த குலம். பிரஜாபிதா பிரம்மா இருக்கின்றார் என்றால் அவசியம் பிராமணர்களும் இருக்க வேண்டும். பிரம்மா மூலமாக பிறந்தவங்க தான் பிராமணர்கள். உங்களுக்கு இதெல்லாம் பாபா புரிய வைத்துள்ளார். அதனால் நிச்சயம் நீங்கள் செய்துள்ளீர்கள். உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நாம் யாரோட குழந்தைங்க, எந்த யுகத்தில் இருக்கோம். மற்றபடி முக்கியமான விஷயம் என்ன? இதெல்லாம் புரிஞ்சுட்டு என்ன பண்ணணும்? நினைவு யாத்திரை செய்ய வேண்டும். இதில் தான் தடைகள் ஏற்படுகிறது. உங்களது சார்ட்டை பார்த்து கொண்டே இருங்கள். எந்த அளவிற்கு பாபாவை நினைவு செய்கிறோம், எந்த அளவிற்கு குஷியினுடைய அந்த டெம்பரேச்சர் அதிகமாகுது. நமக்கு தோட்டத்திற்கு எஜமானன் சிவபாபா இருக்கின்றார். தூய்மை இழந்தவர்களை தூய்மையாக்கும் சிவபாபாவினுடைய கை நமக்கு கிடைத்துள்ளது. சிவபாபா பிரம்மா மூலமாக நாம் அவரோட என்ன பண்ணுறோம்? கையோட கை கொடுக்குறோம். அப்படின்னா பாபாவை சாக்காரத்திலையும் நம்ம பார்க்க முடியுது, அவரோட இருக்க முடியுது. இந்த உள்ளார்ந்த ஒரு குஷி என்பது உங்களுக்கு இருக்க வேண்டும். அச்சா, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது பாயிண்ட்டு, தங்களது வீடு மற்றும் ராஜ்யத்தை நினைவு செய்து அளவற்ற குஷியில் இருக்க வேண்டும். இப்பொழுது நம்முடைய பிரயாணம் முடிந்து விட்டது. நாம் நமது வீட்டிற்கு செல்கிறோம். பிறகு ராஜ்யத்தில் வருவோம் என்பது எப்பொழுதும் நினைவில் இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட்டு, நாம் சிவபாபாவுடன் பிரம்மா மூலமாக கை குலுக்குகின்றோம், ஹேண்ட் ஷேக் பண்ணுறோம். அந்த தோட்டத்திற்கு எஜமானன் நம்மை பத்தீத்தமான நிலையிலிருந்து பாவனமாக ஆக்கி கொண்டிருக்கிறார். நாம் இந்த படிப்பினால் சொர்க்கத்தின் பட்டத்து ராணியாக ஆகின்றோம். இந்த உள்ளார்ந்த குஷி என்பது இருக்க வேண்டும். வரதானம்: 3 விதமான வெற்றியின் மெடல் அடையக்கூடிய சதா வெற்றியாளர் ஆகுக. வெற்றி மாலையில் நம்பர் அடைவதற்கு முதலில் சுயத்தின் மீது வெற்றி, பிறகு அனைவரின் மீது வெற்றி, பிறகு இயற்கையின் மீது வெற்றி அடையுங்கள். எப்பொழுதும் இந்த 3 விதமான வெற்றி மெடல் அடைவீர்களோ அப்பொழுது வெற்றி மாலையில் மணியாக ஆக முடியும். சுயத்தின் மீது வெற்றினா என்ன? தனது வீணான உணர்வுகள் சுபாவங்களை சிரேஷ்ட உணர்வுகளாக சுப பாவனை மூலம் மாற்ற வேண்டும். நமக்குள்ளே என்னெல்லாம் வீணான எண்ணங்கள் உணர்வுகள் இருக்கோ, நம்மக்கிட்ட என்னெல்லாம் சுபாவத்தில் கெட்டது இருக்கோ, இது எல்லாத்தையும் நம்ம நல்லதாக சிரேஷ்டமானதாக மாற்ற வேண்டும். இதுதான் சுயத்தின் மீது வெற்றி. எந்த விகாரமும் எனக்குள்ளே இருக்கக்கூடாது, அப்படி வெற்றி அடைகிறது. யார் இவ்வாறு சுயத்தின் மீது வெற்றி அடைகிறார்களோ அவர்களே மற்றவர்கள் மீது வெற்றியை பிராப்தி அடைகிறார்கள். மற்றவங்க மனசு அப்போ தான்
வெல்ல முடியும், மற்றவங்க மனசில் இடம் பிடிக்க முடியும். இயற்கை மீது வெற்றி அடைவது என்றால் வாயுமண்டலம் அதிர்வலைகள் மற்றும் ஸ்தூலமான இயற்கையின் பிரச்சனைகள் மீது வெற்றி அடைவது. இயற்கை மீது வெற்றி அடைகிறதுனா சரீரத்துக்கு நோய் வருது தான், ஆனால் அதில் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அதே போல் வாயுமண்டலம் எப்படி இருக்கும்? கலியுகத்தில் மோசமாக இருக்கும். சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள், நடக்கக்கூடிய விஷயங்கள், பார்க்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் மோசமானதாக இருந்தாலும் அதெல்லாம் என்ன பாதிக்கலை. அப்படி அதுலேயும் வெற்றி அடைந்தவர்களாக இருக்க வேண்டும்ங்கிற ஸ்லோகன். தனது கர்ம இந்திரியங்கள் மீது முழு ராஜ்யம் செய்பவர்கள் தான் உண்மையான ராஜயோகிகள். நம்ம கர்ம இந்திரியம் நம்ம சொன்னபடி கேட்கணும், தன்னுடைய கட்டுப்பாடில் இருக்கணும், அவங்க தான் ராஜயோகி. அவ்யக்த இஷாரா. சகஜயோகி ஆக வேண்டுமென்றால் பரமாத்மா அன்பின் அனுபவியாக ஆகுங்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானத்தின் கூடவே உண்மையான ஆன்மீக அன்பும் கிடைத்திருக்கிறது. அந்த ஆன்மீக அன்பு தான் பிரபு உடையவராக உங்களை ஆக்கியிருக்கிறது. ஒவ்வொரு குழந்தைக்கும் இரட்டை அன்பு கிடைக்கிறது. ஒன்று தந்தையின் அன்பு, மற்றொன்று தெய்வீக பரிவாரம், குடும்பத்தின் அன்பு. எனவே அன்பின் அனுபவம் விட்டில் பூச்சியாக உங்களை ஆக்கிவிட்டது. அதிலே விழுந்துட்டோம். அன்பு தான் காந்தம் போன்று வேலை செய்கிறது. பிறகு கேட்பதற்கும் இறப்பதற்கும் தயாராகி விடுகிறீர்கள். சங்கம யுகத்தில்தான் யார் உண்மையான அன்பில் உயிருடன் இருந்து கொண்டே இறந்து விடுகிறார்களோ அவர்களே சொர்க்கத்திற்கு செல்வார்கள். ஏன்னா இறந்துட்டா தானே சொர்க்கத்துக்கு போக முடியும். அப்போ யார் இங்கே வாழ்ந்து கொண்டே இறந்துட்டாங்களோ, அன்பில் மூழ்கி இந்த உலகத்தை மறந்துட்டாங்களோ, இந்த உலகத்திலேருந்து கலியுகத்திலேருந்து இறந்துட்டாங்களோ, அவங்க தான் உண்மையிலே சொர்க்கத்துக்கு போக முடியும். அச்சா. ஓம் சாந்தி.